வெல்கம் டு இலக்கியம்னு சொல்லி தஞ்சாவூர் மாமியார் இறந்துட்டாங்களையா 16 நாளைக்கு வந்து விரத சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நல்லது கெட்டது சொல்கிறது எல்லாமே எங்கள் மாமியார் தான். இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களால் வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஏன்னா ஒரு அம்மா மாதிரி தான் எங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி இன்றைக்கி வாங்க நைட்டு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும் தான் ரெடி பண்ணோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். சப்பாத்தி தேய்க்கிற ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி திருப்பூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான் இப்போ வந்து எங்களுக்கு துணையாக எங்கள் மாமியார் இடத்துலேருந்து எங்களை வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் இப்போ எங்கள் கூட இருக்காங்க. வாங்க அவங்கள காட்டுறேன். சித்தி நான் சொன்னேன் இல்லையா திருப்பூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வீடியோ எடுக்கிறோன்னே மேடம் கண்ணாடிலாம் கலட்டிகிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இவங்களை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தனம் கிரிராஜ் திருப்பூர் அப்படிங்கிற சேனல் வந்து சித்தி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி தேய்ச்சிட்டே இருக்காங்க. இவ்வளோ தான் எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு. தேங்க்யூ.